வணக்கம். இந்த வீடியோவில் நோட் MCU மாடியூல் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு பற்றி பார்க்கலாம். ஆர்டினோ யூனோவில் ஒய்ஃபை ஃபெசிலிட்டி கிடையாது. இப்போ ஆர்டினோ யூனோக்கு ஒய்ஃபை வேணும்னா இது மாதிரி ESP8266 மாடியூல் உபயோகப்படுத்தணும். ESP8266ல் நிறைய விதமான மாடியூல் இருக்குது. இது ESP8266-01 மாடியூல். இந்த மாடியூலை உபயோகப்படுத்தி இதுக்குரிய AT கமாண்ட்ஸை ஆர்டினோவிலிருந்து கொடுத்தா இதுக்கு ஆர்டினோவுக்கு ஒய்ஃபை ஃபெசிலிட்டி கிடைக்கும். ஆனால் நோட் MCUவில் ஒய்ஃபை இன்பில்ட்டாகவே இருக்குது. இதுக்கு முதல்ல ஆர்டினோ கோர் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஒய்ஃபை உபயோகப்படுத்துறதுன்னு பற்றி பார்க்கலாம். நோட் MCUவில் ESP8266 12E மாடல் உபயோகப்படுத்தியிருக்காங்க. 82660ங்கிறது பேசிக், 12Eங்கிறது அட்வான்ஸ் மாடல். 2.4 GHz ISM பேண்டில் ஒய்ஃபை வேலை செய்யுது. இந்த போர்ட்ஸில் உள்ள பின் எல்லாமே 3.3 வோல்ட் லெவல் தான். ஆர்டினோ மாதிரி 5 வோல்ட் லெவல் கிடையாது. அதனால் 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்குது போர்டில். USBக்கு CP2102 IC கொடுத்துருக்காங்க. போர்ட்லேயே ஆண்டனா, ஒய்ஃபை ஆண்டனா வரைஞ்சிருக்கும். இதுக்கு மைக்ரோ USB கேபிள் உபயோகப்படுத்தி கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த CP2102 IC இல்லாமல் இன்னொரு வேரியேஷனும் இதில் இருக்குது. அது CS340 மாடல். இந்த CS340 IC உபயோகப்படுத்தின போர்டு சற்று பெரிதாக இருக்கும். CP2102 உபயோகப்படுத்தின போர்டு சற்று சிறிதாக இருக்கும். ஆனால் 2102 போர்டு தான் பிரெட் போர்டில் உபயோகப்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ பிரெட் போர்டில் CS340 உபயோகப்படுத்தின போர்டு போட்டிங்கன்னா எந்த கேப்புமே இருக்காது. அதனால் சென்சார்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும். CP2102 போர்டு தான் ரிலையபிள் போர்டு. இப்போ இதில் உள்ள GPU பின்ஸை சென்சார்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு GPU பின்ஸ் தான் உபயோகப்படுத்தலாம். மொத்தம் 11 GPU பின் இருக்குது. அதில் D0 to D8 தான் டிஜிட்டல் பின். இதில் ஒரே ஒரு அனலாக் பின் தான் இருக்குது. A0ங்கிற ஒரே ஒரு அனலாக் பின். இடது பக்கம் மேலே லெஃப்டில் டாப் ஃபஸ்ட் பின் தான் A0. இந்த ஒரே ஒரு அனலாக் பின் தான் இருக்குது. ஆனால் ஆர்டினோ யூனோவில் மொத்தம் 6 அனலாக் பின் இருக்கும், A0 to A5. இப்போ நோட் MCUக்கு நிறைய அனலாக் சென்சார் கனெக்ட் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு போர்டு கனெக்ட் பண்ணி தான் சென்சார்லாம் கனெக்ட் பண்ண முடியும். இந்த அனலாக் பின்னும் 1 வோல்ட் வரை தான் இது ஹேண்டில் பண்ணும். மற்றபடி டிஜிட்டல் பின்ஸை D0 to D8 உபயோகப்படுத்திக்கலாம். அதில் கீழே RxTX பின்ஸ் இருக்குது. லெஃப்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா VIN ஒரு பின் இருக்கும். இதில் எக்ஸ்டர்னல் வோல்டேஜும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் 9 வோல்ட் கொடுக்கலாம். அதில் போர்ட்லேயே 3.3 வோல்ட் ரெகுலேட்டர் இருக்கிறதுனால 3.3 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகிக்கும். இப்போ முதல்ல மைக்ரோ USB உபயோகப்படுத்தி நம்ம லேப்டாப்பில் போர்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். போர்டு கனெக்ட் பண்ணும்போது அதில் உள்ள ஒரு போர்டில் உள்ள இன்பில்ட் LED ஃப்ளாஷ் ஆகும், ப்ளூ LED. கவனித்து பாருங்கள், ஒரு கனெக்ட் பண்ணும்போது ஒரு ப்ளூ LED ஃப்ளாஷ் ஆகும். எதுவும் பவர் LED எதுவும் கிடையாது. இப்போ லேப்டாப்பில் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுங்கள். டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணி போர்ட்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா போர்ட் அலாட் ஆகிருக்கும். இப்போ நம்ம CP2102 போர்டு உபயோகப்படுத்தியிருக்கோம். அதில் போர்ட் நம்பர் COM3 அலாட் ஆகிருக்கு. இப்போ இந்த போர்ட் நம்பர் அலாட் ஆகலைன்னா CP2102 டிரைவர் உங்கள் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணணும். இதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் டவுன்லோட்ஸில் போய் இப்போ விண்டோஸ் மிஷினுக்குரிய டிரைவர் இன்ஸ்டால் பண்ணால் தான் இந்த போர்ட் அலாட் ஆகும். இந்த போர்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு ஆர்டினோ ID ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஆர்டினோ IDயில் போர்ட்ஸ் மேனேஜரில் தான் நம்ம நோட் MCU செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு போர்ட்ஸ் மேனேஜருக்கான லிங்க்கு கொடுக்கணும். அது நம்ம ஃபைல் ப்ரிஃபரன்சஸில் கொடுக்கணும். ஃபைல் கிளிக் பண்ணி அதுக்கு கீழே ப்ரிஃபரன்சஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்ஸ் மேனேஜர் URLனு கீழே ஒரு கேப் இருக்கும். அதில் இந்த .jsn லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். இதுக்குரிய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு ESP8266 ஆர்டினோ கோர் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா இந்த போர்ட்ஸ் மேனேஜருக்கான JSN லிங்க் இருக்கும். அது இந்த URLை காப்பி பண்ணி அந்த போர்ட்ஸ் ஆர்டினோ IDயில் ப்ரிஃபரன்சஸில் பேஸ்ட் பண்ணணும். இதை Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க இந்த லிங்க்கை, .jsn லிங்க்கு. இப்போ ஆர்டினோ IDயில் போர்ட்ஸ் மேனேஜர் URLல Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ண முடியாது. இதில் Ctrl+V கொடுத்து தான் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க.
இப்போது டூல்ஸுக்கு கீழே போர்ட்ஸ் கிளிக் பண்ணுங்கள். போர்ட்ஸுக்கு அகெயின்ஸ்டாக போர்ட்ஸ் மேனேஜர்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போர்ட்ஸ் மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த போர்டில் இந்த விண்டோவில் ESP8266ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இதுக்கு ஒய்ஃபை நீங்கள் உங்கள் லேப்டாப் ஒய்ஃபையில் கனெக்ட் ஆகிருக்கணும். அப்போ தான் நெட்லேருந்து இது டவுன்லோட் ஆகும். ESP8266 சர்ச் பண்ணிங்கன்னா ESP8266 கம்யூனிட்டிங்கிற லிங்க் கிடைக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இப்போ ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கறனால நம்ம அது லேட்டஸ்ட் வெர்ஷனை செலக்ட் பண்ணி அப்கிரேட் கொடுக்கலாம். இது உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சற்று நேரம் பிடிக்கும் இது இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. இப்போ போர்ட்ஸ் மேனேஜர் இன்ஸ்டால் ஆன பிறகு இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஜேசன் லிங்க் கொடுக்கலைன்னா இந்த லிங்க் வராது. இப்போ இன்ஸ்டால் பண்ண பிறகு இப்போ டூல்ஸில் போய் மறுபடியும் போர்டு கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அகெயின்ஸ்டாக ESP8266 போர்ட்ஸ்ன்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இதில் NodeMCU 2 வெர்ஷன் இருக்குது. லேட்டஸ்ட் வெர்ஷன் 1.0. NodeMCU 1.0 செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ போர்டு செலக்ட் பண்ண பிறகு திருப்பி இப்போ டூல்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அந்த போர்ட்ஸுக்கான எல்லா டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும். CPU ஸ்பீடு, அப்லோட் ஸ்பீடு, இது எதுவுமே இப்போ நம்ம மாற்ற வேண்டாம். அடுத்து முக்கியமானது போர்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ டிவைஸ் மேனேஜரில் நம்மளுக்கு போர்ட் அலாட் ஆச்சு, காம் போர்ட்டு, அது COM3 அது இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இது 2 தான் மிக முக்கியமானது. போர்ட்ஸில் NodeMCU செலக்ட் பண்ணுறீங்க, போர்ட்டில் அந்த COM3, அதாவது உங்களுக்கு என்ன போர்ட் அலாட் ஆகிருக்கோ அந்த போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைல் எக்ஸாம்பிள்ஸில் போய் ESP8266க்கு அகெயின்ஸ்டாக பிளிங்க் எக்ஸாம்பிள் இருக்கும். இந்த பிளிங்க் எக்ஸாம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த கோடில் வாய்ட் செட்டப்பில் நீங்கள் பில்டின் எல்இடியே கொடுத்துருக்காங்க. அது போர்ட்லேயே ESP8266 மாடியூலில் ஒரு பில்டின் எல்இடி இருக்குது. அதை பிளிங்க் பண்ணுறதுக்கு இந்த வாய்ட் செட்டப்பில் கொடுத்துருக்கு. வாய்ட் லூப்பில் ஒரு சின்ன டிலே கொடுத்து அந்த எல்இடி பிளிங்க் பண்ணுற மாதிரி கோடு, பேசிக் கோடு கொடுத்துருக்காங்க. இப்போ டூல்ஸில் நம்ம NodeMCU போர்டு செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. காம் போர்ட் செலக்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ அப்லோடு கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஆர்டினோவில் அப்லோட் பண்ணுற மாதிரி உடனே இது அப்லோட் ஆகாது, சற்று நேரம் பிடிக்கும். ஏன்னா அது கம்ப்ளீட் ஃபிம்வேரே சேஞ்ச் ஆகுது NodeMCU போர்டில். இப்போ அப்லோட் ஆகும்போது அதில் அப்லோட் ஆகி முடித்த பிறகு இந்த போர்டில் உள்ள இன்பில்ட் எல்இடி இப்போ பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த ESP12E சிப்லேயே அந்த இன்பில்ட் எல்இடி இருக்குது, ப்ளூ எல்இடி, அது இப்போ கோடுக்கு ஏற்ற மாதிரி பிளிங்க் ஆகுது. இப்போ நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் எல்இடி GPU பின்னில் எப்படி கனெக்ட் பண்ணி பிளிங்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது D1ங்கிற பின்னுக்கு கனெக்ட் பண்ணலாம். வலது பக்கம் டாப்பில் இருந்து ஃபஸ்ட் பின் வந்து D1. இதில் GPU பின்ஸும் நோட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம கோடில் அந்த பிரிண்ட் பண்ணியிருக்கிற Dங்கிற D1, D0 அப்படி தான் உபயோகப்படுத்துவோம் கோடில். எல்இடியோட லாங் லீடை D1ல் கொடுத்துக்கோங்க. ஷார்ட் லீடை ஒரு ரெசிஸ்டர் கொடுத்து கிரவுண்ட் பின்னில் கொடுத்துருங்க. இப்போ நம்ம கோடில் இந்த D1 டிஃபைன் பண்ணோம். அதை ஹேஷ் டிஃபைன் கொடுத்து அந்த பில்டின் எல்இடி, அதுக்கப்புறம் D1 கொடுங்க. இதை தான் டிக்ளேர் பண்ணுறோம். அதாவது பில்டின் எல்இடி இப்போது D1ல் இருக்கிற மாதிரி இப்போது டிஃபைன் பண்ணுறோம். இதை இப்போது சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிவிட்டு எப்போவுமே ஃபைல் சேவ் பண்ணால் தான் இதை அப்லோட் பண்ண முடியும். இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கேட்கும், சேவ் பண்ணுறதான்னு கேட்கும். ஒரு நேம் கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இப்போது அப்லோட் பண்ணுங்கள். இப்போ கோட் அப்லோட் ஆன பிறகு இதில் உள்ள, அதாவது இந்த D1ல் கனெக்ட் பண்ணிக்கிற எல்இடி இப்போ பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் GPU பின்ஸில் எல்இடி கனெக்ட் பண்ணி பிளிங்க் பண்ணுற முறை. நன்றி, வணக்கம்.